ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்ல நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ப்ராசஸிங் ஆகும். அந்த ப்ராசஸிங்கில் ஒரு சின்ன இஷ்யூ ஒன்று வந்திருக்குன்னு யூடியூப் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கூட நிறைய பேர் உங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அது என்ன ஏது அது எப்போ சரியாகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நீங்கள் யூடியூப்பில் ரெகுலராக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இப்போ நடக்கிற இந்த இஷ்யூவை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி மறக்காம ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். ஸோ வாங்க அது என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் உங்கள் ஒய்டி ஸ்டுடியோவில் அந்த பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நவ் இஷ்யூஸ்ன்னு இருக்கும் பாருங்கள். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நார்மலாக ஒரு வீடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ப்ராசஸிங் ஆகும். அதாவது அந்த வீடியோ ஹெச்டி குவாலிட்டி ஆகிறதுக்கு, அந்த வீடியோவில் ஏதாவது காப்பிரைட் கிளைமோ ஸ்ட்ரைக்கோ ஏதாவது இருந்ததுன்னா அந்த ப்ராசஸிங்கில் கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த ப்ராசஸிங் கொஞ்ச நேரத்துக்கு தான் நடக்கும். அதாவது ஒரு 2 to 3 நிமிஷம், அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே ப்ராசஸிங் ஆகி முடிஞ்சிடும். ஆனால் இப்போ டிலே ஆகிறது எவ்வளோ நேரம்னா, அரை மணி நேரம் வரைக்கும் கூட அந்த ப்ராசஸிங் ஆகுது அப்படின்ட்டு ஒரு சில கிரியேட்டருக்கு அப்படி ஆகுது. அதை யூடியூப் ஃபைன் பண்ணி இப்போ அதை நாங்கள் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப கூட அது நீங்கள் நார்மலாக மொபைல் ஆப்பில் அப்லோட் பண்ணிங்கன்னா பார்க்க முடியாது. குரோமில் உங்கள் ஒய்டி ஸ்டுடியோவில் போய் பார்த்தீங்கன்னா அதோடைய ப்ராசஸிங்னு காட்டும். ஓகேங்களா? அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், அதில் எவ்வளோ நேரம் ஆகும் ப்ராசஸிங் ஆகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டும். ஸோ அது ஃபுல்லாக ப்ராசஸிங் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா தான் அது ப்ராப்பராக அப்லோட் பண்ண மெத்தடு. ஸோ நிறைய பேர் என்னென்னா அப்லோட் ஆகி முடிச்சோடனே டக்குன்னு பப்ளிக் பண்ணிடுவாங்க. அப்படி பப்ளிக் பண்ணக்கூடாது. அப்லோட் ஆகணும், அது ப்ராசஸ் முடியணும், அந்த வீடியோவில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லைங்கிற மாதிரி யூடியூப் ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் பப்ளிக் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் உடனே பப்ளிக் பண்ணி அதில் ஏதாவது காப்பிரைட் அல்லது ஸ்ட்ரைக் இருந்ததுன்னா நம்ம சேனல் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப அந்த ப்ராசஸிங்கில் ரொம்ப நேரம் ஆகுதா, அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஸோ நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.